ஏங்க எல்லாம் உட்காந்து அவங்க பண்ணுவாங்கன்னா யாருங்க பண்ணுவாங்க இந்த இடத்துல? ஓகே. பாதிக்கப்பட்டவங்க தைரியமா ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். எனக்கு பயமா இருக்கு. என்ன ஏதாவது பண்ணிட்டாருன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க நமக்கு விக்டிம் புரொடெக்ஷனும் இருக்கு, விட்னஸ் புரொடெக்ஷனும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் போலீஸ், கோர்ட் எல்லாருமே இருக்காங்க இந்த இடத்துல. அப்ப எதுவுமே இல்ல, நம்பிக்கை இல்ல, நான் ஏதாவது பண்ணிடுவேன், அவர் ஏதாவது பண்ணிடுவாருன்னு உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா, அப்ப திரும்ப திரும்ப எப்படி தெரியுமா ஆகும் விஷ்ணுக்கு? இவங்க நமக்கு பயந்துட்டாங்கப்பா. இவங்க எதுவுமே போல, இவங்கள திரும்ப திரும்ப அடிக்கலான்ற ஒரு விஷயம் வருமா? இல்ல நீங்க தைரியமா வெளிய வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட விஷயம் கான்ஃபிடென்ஷியலா இங்க புரொடெக்ட் பண்ணப்படும். காவல்துறை தரப்புல இருந்து உங்களுக்கு எல்லா விதமான புரொடெக்ஷனும் குடுக்கப்படும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஆஃப் ரெஜிஸ்டரிங் எ கம்ப்ளைண்ட் இந்த இடத்துல. ஆமாங்க, இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க ஒரு விக்டிம், இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குடுக்க வேண்டியது புரொடெக்ஷன். அவங்க தாராளமா கம்ப்ளைண்ட்ல எழுதி குடுக்கலாங்க. எனக்கு பயம் இருக்கு, இவர்னால எனக்கு ஏதாவது நடந்துரும்ன்ற பயம் இருக்கு, என்ன இந்த மாதிரிலாம் அவர் த்ரெட்டன் பண்ணிருக்காருன்னும் போது, அப்ப அதுக்கான வேலையை உங்களுக்கு புரொடெக்ஷன் போலீஸ் குடுப்பாங்களா மாட்டாங்களா? நிச்சயமா குடுத்துதானே. அதே மாரி அவர் பண்றாருன்னா அடுத்தது போலீஸ் இருக்கு, அடுத்தது கோர்ட் இருக்கு, இவ்ளோ விஷயம் இருக்குல்ல இந்த இடத்துல. ஏன்னா ஸ்டில் சில பீப்பிள்க்கு எனக்கு காலைல இருந்து பேசினவங்களுக்குமே அந்த ஒரு பயம் இன்னும் இருக்கு. ஆமா. ஏதாவது ஆயிடுமோ, ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அப்படியெல்லாம் அவரால ஒண்ணுமே பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் 200% உண்மையான ஒரு விஷயம்.